சிதம்பரத்தில தில்லை நடராஜர பார்த்துட்டு, அப்படியே வந்து சீர்காழியில வந்து சட்டைநாதர பார்க்கலான்னு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ஏற்கனவே வந்து ஒன் டைம் இந்த கோவிலுக்கு போயிருக்கோம். அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஞானசம்பந்தருக்கு அம்பாள் வந்து பால் குடுத்த இடம் தான் இந்த இடம். இந்த ஆர்ச் வந்து இப்ப தான் வந்து கட்டியிருக்காங்களே! கோவில்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அவ்ளோ சூப்பரா இருந்தது. எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்க்கும்போது. ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த இடம் தான் இந்த குளம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே வந்து மாடியில இருக்கிற சட்டைநாதர போய் பார்க்கலான்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு, அப்படியே மெதுவா நானும் ஷாமும் படியேறி சட்டைநாதர பார்க்கலான்ட்டு மெதுவா வந்து மலை கோவிலுக்கு வரோம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பயங்கர வெயிலா இருந்தது. அதனால தான் வந்து என்னால ஸ்லோவா தான் ஏற முடிஞ்சது. மலை கோவில் மேலே ஏறி வந்து சட்டைநாதர பார்த்து முடிச்சுட்டு, அங்க இருக்கிற கோபுரத்தெல்லாம் பார்த்தது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. சட்டைநாதர் கோவிலோட ஐதீகம் என்னன்னா, ஆண்கள் எல்லாருமே வந்து சட்டைநாதரை பார்க்கும்போது சட்டை இல்லாம தான் வந்து அவரை வந்து பார்க்கணும்னு இன்னைக்கும் வந்து கோவில்ல ஐதீகமா சொல்றாங்க. லாங் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம சேனல்ல வரும். டீட்டெயிலா எல்லாமே சொல்லியிருக்கேன்.